என் பேட்டி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை திட்டி பேட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க, யூடியூப்ல முதல்ல பாருங்க. நான் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணவன் 80ல். அவன் ஒரு பெரிய திருடன், உலக மகா திருடன் அவன். நான் ஒரு சின்ன சொல்லிட்டோம் அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் அண்ணாதுரை சிஎம் வந்தார். எங்கள் அப்பா காமராஜ் கோட்டை தான் இருந்தார். அண்ணாதுரை வாஸ் குட், லக்கிலி ஹி டைடு. அவர் செத்தில் அவனா இன்னும் கெட்ட பேர் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் கருணாநிதி வந்தார். 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்தார். கருணாநிதி குண்டூர் தெலுங்குக்காரர், தமிழ் கிடையாது. கருணாநிதி அவர் ஒய்ஃப் தயாலுவே தெலுங்கு பேர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆட்சி நடத்தினார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் ஒரு மலையாளி, ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா ஒரு கன்னடக்காரி. இருங்க. அதுக்கப்புறம் வை யூ வாண்ட் எ மராட்டி ஃபெலோ டு பிகம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ஆம்பளையே இல்லையா, ஆளே இல்லையா? ஏன் திருநாவுக்கரசு ஹெல்ப் பண்ணுங்க, கமல்ஹாசனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் ஒரு கேவலம் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், தாடி வச்சுன்னு அவன் பின்னால் போகணுன்றீங்க. என் பேட்டி பாருங்க, பயங்கரமாக பேசியிருப்பேன். நான் திருடன்னு சொல்லியிருப்பேன் ரஜினிகாந்த். பஸ் ஸ்டில் போன வாரம் கூட மீட் பண்ணேன். வரக்கூடாது சார், ரஜினிகாந்த் வரக்கூடாது. சினிமா நடிச்சியா, அதோட வேலை பாரு. இல்ல அவர் சொல்றாரு, நான் 40 வருஷமா இங்க இருந்துட்டேன். எங்கேயே தமிழ் நீ? உன் சொத்தெல்லாம் எங்க இருக்க? உன் சொத்து என்ன இருக்க? கல்யாண மண்டபம் தவிர ஒண்ணுமே கிடையாது மெட்ராஸ்ல. எல்லாம் பெங்களூர்லயும் அங்கங்க வச்சிருக்கேன். திருடன் சார் அவன், திருட்டு பையன். எண்ணூர்ல ஆர்பர் தெரியுமா? இப்ப இருக்க சார் ஆர்பர் என் ஒய்ஃப் ப்ராப்பர்ட்டி. அதை விற்று நான் அவனை வச்சு படம் பண்ணேன். சித்திரமேன்னு பாக்யராஜ் டைரக்ஷன் 1980ல் 50 லட்ச ரூபாய் பட்ஜெட்டு, உருவம் 5 லட்ச ரூபாய் திரும்பி வந்தது. அவன் ஒரு திருடன் சார். அவன் நண்பருக்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான். ஐடி கார்டு கேட்குற ஒரு முட்டாள் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் ஐடி கார்டு கேட்குறான் வர ரசிகர்களுக்கு. இப்படி ஒரு கேவலமான முட்டாள் அவன். உலகத்தில் எந்த ஆர்டிஸ்டும் கேட்டதே. அவனுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் என்னன்னா, நம்ம தமிழ் மக்களுக்கு வித்தியாசமாக நடித்தா கிளிக் ஆகும். அதை வச்சு நல்ல படம் இல்லைன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ண மகேந்திர கிட்டலாம். அப்போ பண்ணையா, உனக்கு அரசியல் என்ன? நீ அரசியலுக்கு அன்ஃபிட்டு. நீ என்ன பண்ணிருக்க தமிழர்? இரு வரேன். சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காதன்ற கத்தா நீ என்னடா பண்ணியிருந்த 24 மணி நேரம்? ரஜினி வந்து இப்போ எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, முன்னாடி பாடல்களில் வந்து அவரோட அரசியல் விஷயத்தை வெளிப்படுத்திட்டு வந்தார். அதே மாதிரி தான் இப்போ ரஜினியை வெளிப்படுத்திட்டு இருக்காரு, விஜய் வெளிப்படுத்துறாரு வந்து. ஸோ இவங்க வரவங்க ரஜினிகாந்தே வரக்கூடாது. எம்ஜிஆர் வந்தபோது ரஜினிகாந்தே வரக்கூடாது சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒரு விபத்து. ஜெயலலிதா ஒரு விபத்தில் தான் சிஎம் ஆகிட்டாங்க. சினிமாக்காரன், நான் வந்து பக்கா சினிமாக்காரன், ப்ரொடியூசர். சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாது, வேஸ்ட். அவனு எம்ஜிஆர் என்ன சார்? எம்ஜிஆர் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு வாய்ப்பு சார்? நீ என்னடா பண்ணியிருக்க? கம்நாட்டி நீ என்ன பண்ணியிருக்க? ₹1 நீ கொடுத்துருக்கியா? சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் சைக்கிள் இட்டா கொடுப்பாரு, கொடை கொடுப்பாரு, எனக்கு தெரியும். இல்ல முன்னாலேயே டிஎம்கேல இருந்து எவ்வளோ எங்க அப்பா கூட இருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஜீன் செட்டி ரோட்ல. இவன் என்ன பண்ணியிருக்கான்? துட்டு சம்பாதிச்சு தனுஷுக்கும் 2வது பொண்ணுக்கும் நீ பண்ணியிருக்க. நீ என்னப்பா சொல்லுங்க. ஒரு 5 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் நடு ரோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு. நான், விட்டல், சுதாகர், நடராஜ், இன்னொருத்தன். யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல. வாய்ப்பு கொடுத்தா நல்லது பண்ணுவாரு. யாரு பண்ண மாட்டான் சார். அவன் திருட, உலக மகா திருட. என்ன வாய்ப்பு? எதுக்கு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும்? நீ என்ன பண்ண வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி பண்ணியா? இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கட்டும், நான் வந்து மக்களுக்கு. திருட்டு பையன் சார் அவன். மக்கள் அவன் ரசிகர்கள்லாம் திருட்டு பசங்க, பிள்ளைக்கா பசங்க. என்ன தமிழன்னா ஏத்துக்கோங்க அப்படிங்காரு. அவனை ஏத்துக்கவும் முடியாது சார். இல்லன்னா இப்ப நான் தான் சொன்னேன் அவனுக்கு. இதை பாருங்க, நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன பண்ணாங்க அது சொல்லுங்க. 30 வருஷம் எம்ஜிஆர் இருக்கு சார். 30 வருஷம் எம்ஜிஆர் எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா? ஜெயலலிதா கூட எவ்வளவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீ என்னென்ன பண்ண? கம்நாட்டி தனுஷுக்கும் பொண்ணுக்கு தான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிற. நீ வேற யாரும் சிகரெட் குடிக்காத. பசங்கள்லாம் கெட்டு போட்டான், சொசைட்டியே கெட்டுட்டான் இவன். சிகரெட் குடிக்காத நீ சிகரெட் குடிக்கிறத இது பண்ணல. நீ அடிக்காத தண்ணியா? உன்னோட நாங்கள் எவ்வளோ நாள் தண்ணி அடிச்சு நாங்கள் எவ்வளோ பார்த்துக்கிறோம். நான் கூட இருந்தவன் ரொம்ப இல்லைங்களா. வரக்கூடாது, அவங்க வரவே கூடாது. நேற்றுலாம் பார்க்குறேன், ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஸ்ட்டை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதான் சுற்றி நிற்கிறவன் வந்து கேட்குது அந்த வழியில், இவர் சூப்பர், இவர் நல்லா இருக்காரு, இவர் தாண்டா நல்லா காமெடியாக இருக்காரு. வெறும் பைத்தியக்கார கொட்டியாங்க. உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோற போட்டு தின்னுட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான்? என்ன நினைப்பான் சொல்லுங்க. இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க பாருங்க,
எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோற போட்டு திங்கிறான், இலையில சாப்பிடும்போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டுல சாப்பிடும் போதே கண்ட கண்ட நோய் வருது. தரையில சோற போட்டு திங்க வைக்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவனால தலைவன் தன்னை ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படி கூத்தாடியில் தெருவில் நடிக்கிற மாதிரி இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ரசிக்கிறீங்களா? உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவர் நேற்று ரசிகர்கள் கூடியிருக்கிறாங்க. அவரை பார்க்க வெளியில வரல, கேட்டுக்கான். எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒத்துக்கிறார். அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தானே. கலைஞர் நினைவுல ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கட்டிச்சாரு? அதை மட்டும் சொல்லு. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினாரு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும். வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சரா வந்து தான் செய்வார்னா எப்படி? அது அரசியல் செய்ய மாட்டார். நேர தேர்தலுக்கு வந்துடும். பொண்ணு பார்க்க வர மாட்டாரு, பத்திரிக்கை அடிக்க வர மாட்டாரு, உடை வாங்க வர மாட்டாரு, பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாரு. நேர மனமடைக்கு வருவார், தாலியை கட்டிடுவார்.